Hi friends, welcome to Tina John's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு கிராண்ட் டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரைடல் டிசைன். அதுக்கு நான் 6 layers ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். கிளாத்தில் லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கே ஒருத்த பார்த்தாங்க லாக் பண்ணிக்கிறேன். திரும்ப 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 செயின் போட்டு திரும்ப லாக் பண்ணி எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்டினியூவாக 6 times சிங்கிள் crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஆச்சு, 3 4 5 6 டைம் சிங்கிள் crochet போட்டு இப்போ செயின் போடணும். 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் செயின் போட்டு இங்கே சிங்கிள் crochet ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு இந்த லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு இப்போ கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு நான் பர்ல் பீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் பர்ல் பீட் எடுத்திருக்கேன். அதை வந்து த்ரெட்டில் போட்டு இப்போது ட்ரிபிள் crochet இந்த 6 செயின் கேப்பில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 ட்ரிபிள் crochet போடுறாங்க. இப்போ ஒரு பீடு ட்ரிபிள் crochet 1 2 ட்ரிப். இப்போ ஒரு பீடு இப்போ 2 ட்ரிபிள் crochet. ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் 6 பீட்ஸ் வர மாதிரி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 4 பீட் ஆச்சுங்க. இப்போ பீட் போட்டு 1 லாஸ்ட் பீட் 2 4 6 இப்போது 6 பீட் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம 2 வாட்டி 4 செயின் போட்டாங்க, அதுக்கு ஈக்குவலாக இங்கே 2 வாட்டி 4 செயின் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிபிள் crochet போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் ட்ரிபிள் crochet வந்து இந்த செயினில் போடாமல் இந்த சிங்கிள் crochetல ட்ரிபிள் crochet போடுறாங்க. ட்ரிபிள் crochet போட்டு இங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். இப்போ 4 செயின் 1 2 3 4 எங்கே வந்து பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 இந்த இடத்துல வந்து நம்ம குச்சி கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 இந்த பக்கம் 2 times 4 chain gap போடணும். 3 4
போட்டு இப்போ நம்ம சிங்கிள் crochet 6 டைம்ஸ் சிங்கிள் crochet போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 3 4 5 6 டைம்ஸ் சிங்கிள் crochet போட்டு இப்போ 7 செயின் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 7 செயின் போட்டு இதே போல் ட்ரிபிள் crochet போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரோக்கு ஃபஸ்ட் ரோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் ரோ பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. நம்ம 2 ஸ்டெப்லேயே இந்த டிசைனை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிராண்டாக இருக்குங்கன்னா பார்க்கறதுக்கு. கிளாத்தில் லாக் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக் போட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு 5 செயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 செயின் போட்டு இங்கே லாக் மேலே ஒரு லாக் போட்டுக்கலாம். சிங்கிள் crochet போட்டுன்னு வரலாம். இந்த 4 செயின் கேப்பில் வந்து சிங்கிள் crochet போட்டுன்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஆச்சு. 4 சிங்கிள் crochet போட்டு இங்கே ஃபஸ்ட்டு கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் ஒரு சிங்கிள் crochet. இப்போ 5 செயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 செயின் போட்டு இப்போது ஒரு செயின் விட்டுட்டு செகண்ட் செயினில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். தேர்டு செயினில் வந்து half double crochet. ஃபோர்த் செயினில் வந்து டபுள் crochet. ஃபிஃப்த் செயினில் ட்ரிபிள் crochet போட்டுக்கலாம். போட்டு இங்கே ரெண்டு ட்ரிபிள் crochet இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் ஒரு லாக். இப்போ 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டு ஒரு செயின் விட்டுட்டு செகண்ட் செயினில் வந்து நம்ம சிங்கிள் crochet போடலாம். நெக்ஸ்ட் செயினில் வந்து half double crochet. நெக்ஸ்ட் செயினில் டபுள் crochet. அதுக்கு நெக்ஸ்ட் செயினில் ட்ரிபிள் crochet. போட்டு இந்த டபுள் crochet ட்ரிபிள் crochet சென்டரில் வந்து ஒரு லாக். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரையாங்கிள் மாதிரி அழகாக வந்துருக்குது டிசைனு. இப்போது 1 2 3 4 5 செயின், ஒரு சிங்கிள் crochet, ஒரு half double crochet, ஒரு டபுள் crochet, ஒரு டபுள் crochet, ஒரு ட்ரிபிள் crochet. போட்டு இந்த ட்ரிபிள் crochetல ஒரு லாக். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த ட்ரிபிள் crochet சந்தில் வந்து சென்டரில் வந்து லாக் பண்ணிவிட்டு இங்கே சிங்கிள் crochet போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 4 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். 2 ஆச்சு. 3 4 சிங்கிள் crochet போட்டு இங்கே லாக் மேலே ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் மேலே லாக் போட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு இங்கே லாக் மேலே லாக் போட்டுக்கலாம். போட்டு இந்த 4 செயின் கேப்பில் வந்து 4 சிங்கிள் crochet போட்டுன்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 3 4 சிங்கிள் crochet போட்டு இங்கே இந்த கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் crochet 5 செயின் 1 2 3 4
5 செயின் போட்டு இப்போ ஒரு செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் crochet. அப்புறம் செகண்ட் செயின் தேர்ட் செயினில் வந்து half double crochet. ஃபோர்த் செயினில் வந்து டபுள் crochet. ஃபிஃப்த் செயினில் வந்து ட்ரிபிள் crochet. போட்டு இந்த ரெண்டு ட்ரிபிள் crochet கேப்பில் வந்து ஒரு லாக். 5 செயின் 1 2 3 4 5 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம குச்சி கட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவ்வளோ அழகாக வந்துருக்குது. நல்லா கேப் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டாக வந்திருக்குது டிசைனு. இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 500 rupees சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.